வேதாந்த் வண்ணமீனகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரீசென்ட்டா பண்ண 4 ஃபீட் ஹைட் மெரைன் அக்வேரியம் ப்ராஜெக்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன மாரி ஒர்க் ஃப்ளோ இருந்துச்சு, இதில என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, இந்த டேங்க் எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த மாரி மெரைன் அக்வேரியம் வேணும்னு வச்சீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மெரைன் அக்வாரியம் பர்ட்டிகுலரா பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஃபீட் ஹைட் அப்படிங்கிறனால, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 16 கிளாஸ். ஸோ 8 8 2 8 கிளாஸ வந்து சாண்ட்விச் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஹைட் வந்து 4 ஃபீட் அப்படிங்கிறனால, இதோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால இந்த மாரியான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பீன் அனிமல் ஓவர்ஃப்ளோ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த ஓவர்ஃப்ளோவுக்கு வர்ற அக்ரிலிக் பாக்ஸ். ஸோ இது எல்லாமே நம்மளே வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஏன்னா இதோட ஃப்ளோ கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறனால, உள்ளக்க வந்து அக்ரிலிக் பாக்ஸ்லயும், வெளியில வந்து கிளாஸ்லயும் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். இதுக்கு யூஸ் பண்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனியன் ஃபிட்டிங்ஸ், சிபிசி ஃபிட்டிங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கம்ப்ளீட்லி உள்ள வர்றது எல்லாமே, பிளஸ் வந்து கீழ வர்றது கிளாஸ் வித் அக்ரிலிக் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஒருவேள கிளாஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம பிளேஸ்லேருந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு டேங்க ஷிஃப்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டோம். ஸோ நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது வந்து டேங்க் வந்து கஸ்டமர் பிளேஸ்லயே வச்சு ஒட்டலாமே அப்படின்னு. ஸோ கஸ்டமர் பிளேஸ்ல வச்சு ஒட்டுறதுக்கான இட வசதி அவங்க கிட்ட இருக்காது. 2வது எங்களோட லொக்கேஷன் வந்து தூரம். நாங்க இருக்கிறது வந்து அருப்புக்கோட்டையில இருக்கோம். கஸ்டமர் பிளேஸ் வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறனால, நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணி இருந்து நம்ம ஒட்டிட்டு வரது ரொம்ப சிரமம். ஏன்னா இதோட க்யூரிங் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4 டூ 5 டேஸ் ஆகும் க்யூரிங் பீரியட். ஸோ நாங்க ஒரு சைடா ஒட்டணும் அப்படிங்கிறனால, கொஞ்சம் லாங் பீரியட் எடுத்துக்கணும். இந்த டேங்க் முடியறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிருச்சு. ஸோ, அதனால இத வந்து கஸ்டமர் பிளேஸ்ல 1 மந்த் நம்ம இருந்து வேலை பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது சிரமம். அவங்களோட ஒர்க்கும் வந்து பாதிக்கும். 2வது தேவையான எக்யூப்மென்ட்ஸ் வந்து நம்ம இடத்துல தான் இருக்கும். ஸோ, ஒருவேள டேங்க் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, தூக்கி வண்டியில வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். இந்த டேங்கோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 800 கேஜி கிட்ட வந்துச்சு. அதாவது 800 கிலோ கிட்ட வந்துருச்சு. ஏன்னா, இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்விச் கிளாஸஸ் அப்படிங்கிறனால, அதோட வெயிட் பிளஸ் பிரேசஸோட வெயிட் இது எல்லாமே சேர்ந்து வெயிட் ஜாஸ்தியா வந்து வந்துச்சு. ஸோ, ஒரு வேளைய அத கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அ அ நம்ம இங்கேருந்து குட்டியானையில, அதாவது டாடா ஏஸ்ல வந்து ஏத்தியாச்சு. இங்கேருந்து அது டாடா ஏஸ்ல தான் கஸ்டமர் பிளேஸ் வந்து போச்சு. இங்க நாங்க ஏத்தும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட சேர்ந்து ஏத்துனோம். அந்த வாசல் வந்து கொஞ்சம் சின்ன வாசல்னால கொஞ்சம் சிரமப்பட்டோம். ஆனா வெளியில வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வண்டியில இருந்தவங்கலாம் ஹெல்ப் பண்ணாங்க. சேர்த்து ஏத்தி ஓரளவுக்கு வண்டியில வந்து ஏத்தி வச்சாச்சு. ஸோ டேங்க் ஏத்துனதுக்கப்புறம் தேவையான சம்பு, தேவையான ஃபில்டர் மெட்டீரியல்ஸு, அப்புறம் வந்து ஃபிட்டிங்ஸு இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இங்கருந்து எடுத்துட்டு கொண்டு போயிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சுச்சு அது லிஃப்ட் வந்து நமக்கு பத்தல அப்படின்னு. ஏன்னா லிஃப்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி. லிஃப்ட்டுக்குள்ள போகல. 2வது லிஃப்ட்லயுமே 400 கிலோ வரைக்கும் மட்டும் தான் ஏத்த முடியும் அப்படிங்கிறனால, லிஃப்ட்ல எங்களால ஏத்த முடியல. ஸோ லிஃப்ட்ல ஏத்த முடியல. 3 மாடி வந்து நம்ம கொண்டு போனோம். அப்படிங்கிறனால நம்ம மத்த வேலைகள வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். கேபினெட் ஒர்க் வந்து ஃபுல்லா வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா, அது ஏத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கேபினெட் ஒர்க் ஃபுல்லாமே பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். பிளம்பிங் ஒர்க் தேவையான எல்லா விஷயத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இந்த மீன்வெல் வந்து கிரேன் வந்து ரெடி ஆயிருச்சு டேங்க தூக்குறதுக்கு. கிரேன தவிர வேற எதுலயுமே அந்த டேங்க வந்து தூக்கிட்டு வர முடியாது. ஸோ கிரேன்ல தூக்குறதுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பெல்ட் போட்டு கம்ப்ளீட்டா பேக் பண்ணிட்டோம். ஏன்னா, மிச்ச பொருட்கள் இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாரி பொருட்கள்னா லேசா இடிச்சாலுமே அது பிளாஸ்டிக் இதுல இருக்கும். டென்ட் தான் லேசா விழுகும். ஆனா கண்ணாடி வந்து கிராக் ஆயிரும் அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்க வேண்டியதா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் போட்டு தான் இத வந்து ஏத்துனோம். நமக்கு கூட பசங்க இருந்தாங்க அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா போயிருச்சு. 2வது அந்த சைட்ல வேலை பார்த்தவங்களுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிங்கிறனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. ஸோ அப்புறம் அந்த கிரேன் அண்ணா தான் நீங்க இப்படியெல்லாம் கயிறு கட்டாதீங்க. இந்த இதுக்கு இந்த மாரி தான் கயிற கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பக்காவா வந்து கட்டி குடுத்துட்டாரு. கட்டிட்டு தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, நாங்க கிரேன்ல தூக்குற வரைக்கும் எந்த இதுவுமே இல்ல. ஆனா கிரேன்ல தூக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான், இந்த கோயம்புத்தூர் காத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காத்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுச்சு. என்னமோ தெர்ல, பாதி மேல ஏற ஏற காத்து அவ்ளோ ஆக்ரோஷமா காத்தடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அந்த டேங்க் வந்து அப்டியே ஆட ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காத்துக்கு வந்து டேங்க் வந்து அந்த ஆட்டம் ஆடும். கிரேன் ஆப்பரேட்டர் கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டாரு. வேண்டாம் அப்டின்னு சொல்ட்டு. கொஞ்சம் இங்கிட்டு திரும்புனதுமே பாருங்க, அந்த எப்டி ஆடுதுன்னு பார்த்தீங்களா? இப்ப பின்னாடி அந்த மரத்த பார்த்தீங்கன்னா தெரியும். காத்து எப்படி அடிக்குது அந்த மரத்த பாருங்க. நான் எத்தனையோ ஃபாஸ்ட்டா ஓட விட்டுருக்கேன். எவ்வளோ அளவுக்கு அந்த காத்து வந்து அடிக்குதுன்னு பாருங்க. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு கொண்டு போய் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டோம். மேல ஆள்கள் எல்லாமே போய்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8, 9 பேருக்கு மேல போய்ட்டாங்க. இதுலருந்து பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னா, அந்த 800 கிலோ வெயிட் இருக்கிற கிளாஸ வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, உள்ள இழுத்து நம்ம கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா, அதோட பால்கனியோட ஹைட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ உள்ள இழுத்து வைக்கணும் அப்படிங்கிறனால, அது கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து சிரமமா இருந்துச்சு. இருந்தாலும் நம்மகிட்ட பசங்க இருந்தனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பக்காவா பிளான் பண்ணி என்னென்னலாம் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றத பிளான் பண்ணி அத வந்து உள்ள கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ ஒரு வழியா கிரேன இழுத்து
டேங்க்க உள்ள கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ இதுல என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, கஸ்டமர் பிளேஸ்ல வச்சு ஏன் இத ஒட்ட முடியாது அப்டின்னு கேட்டீங்கன்னா, நாங்க யூஸ் பண்ற பேஸ்ட்டோட க்யூரிங் பீரியட் ஏற்கனவே அதிகம் அப்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த க்யூரிங் பீரியட் அதிகமா இருக்கிறனால, நம்மளால அங்கே வச்சு ஒட்ட முடியாது. 2வது பில்டிங் ஒர்க் உள்ள ஓடிக்கிட்டு இருந்தனால, எந்த அளவுக்கு அது சேஃப்டியா இருக்கும் அப்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு அதுல போட்டாங்க அப்டின்னா, பிரச்சனை ஆயிரும் அப்டிங்கிறனால நம்ம கஸ்டமர் பிளேஸ்ல பெரும்பாலும் எந்த டேங்க்குமே நம்ம கஸ்டமர் பிளேஸ்ல வச்சு பண்றதில்ல. ஏன்னா நம்ம வாட்டர் டெஸ்டிங் எல்லாமே பண்ணுவோம். லீக்கேஜ் டெஸ்டிங்லேருந்து எல்லாமே பண்ணி பக்காவா நம்மளோட இடத்துல ரன் பண்ணிட்டு, ஓகே அப்டின்றதுக்கு அப்புறம் தான் நம்ம கஸ்டமர் பிளேஸ்ல கொண்டு போய் வப்போம். ஸோ, ஆனா அதனால தான் நம்ம என்ன பண்றது அப்டின்னா, எந்த டேங்க்குமே கஸ்டமர் பிளேஸ்ல வச்சு ஒட்டுறதில்ல. இல்ல வேற வழி இல்ல. இந்த சைஸ்ல ஏன்னா நாங்க ஒரு 8 ஃபீட், 10 ஃபீட்லாம் பண்ணியிருக்கோம். அந்த 8 ஃபீட், 10 ஃபீட் டேங்க் எல்லாமே கஸ்டமர் பிளேஸ்ல வச்சு தான் ஒட்டுனோம். ஏன்னா அதெல்லாம் ஹாரிசான்டல் டேங்க். நீளமா இருந்த டேங்க். உயரமா இல்லாம நீளமா இருந்த டேங்க் அப்டிங்கிறனால, கண்ணாடிய தூக்கி கொண்டு வச்சு கஸ்டமர் பிளேஸ்லாம் வச்சு ஒட்டுனோம். ஸோ, ஒரு வழியா மேல டேங்க் வந்து கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ, இதுதான் அந்த ஓவர்ஃப்ளோ பாக்ஸு. அதையும் மாட்டியாச்சு. நம்ம உள்ள வந்தோனே மாட்டியாச்சு. இது வழியா தான் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயி பின்னாடி பேக் சம்புக்கு வந்து போக ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே வந்து அந்த மேட் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். இதுக்கு வந்து 4 இன்ச் மேட் தான் நம்ம போட்டிருந்தோம். ஏன்னா வெயிட் அதிகம் அப்படிங்கிறனால, அந்த 4 இன்ச் பிளாக் மேட் போட்டிருந்தோம். இதுதான் அந்த ஓரளவுக்கு அந்த வெயிட்ட வந்து தாங்கும். ஒரு சஸ்பென்ஷன் மாரி அந்த பிரஷர வந்து தாங்கும் இது. கீழ டேபிளுக்கு போக விடாம. ஸோ வச்சுட்டு அத போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒர்க் வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து வைக்கிறது. இந்த டேங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த டேங்க நீங்க உலகத்தில எங்க இருந்தாலும் உங்க மொபைல் ஃபோன் மூலியமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கான கண்ட்ரோலர் போட்டுருந்தோம். மேக்ஸ்போர்ட்டோட கண்ட்ரோலர் வந்து போட்டிருந்தோம். அந்த கண்ட்ரோலர நீங்க உங்களோட ஹோம் வைஃபைலயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா சிம் கார்ட் போட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து. ஸோ அந்த டேங்க நாங்க சொல்ற மாரி இந்த டேங்க நீங்க உலகத்துல எங்க இருந்து வேணா நீங்க இந்த டேங்க்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட லைட்டிங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட வாட்டர் ஃப்ளோவ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட ஸ்கிம்மர வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இவ்ளோ விஷயங்கள் நம்ம வந்து அதுல வந்து குடுத்திருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சிஸ்டம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான கண்ட்ரோல் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைட்ல கீழ வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இந்த இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு கீழ சம்ப் வரும். பக்கத்துல இருக்கிறது அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வைக்கிறது. ஸோ அதுல ஃபுல்லாமே நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து வச்சுட்டோம். இது நமக்கு ஓப்பன் பண்ணி அந்த எப்பயும் நம்ம ஸ்விட்ச் பண்ண தேவையில்ல அப்படிங்கன்னா, கீழ குளோஸ்டாவே வச்சாச்சு. ஏன்னா அந்த கண்ட்ரோல் எல்லாத்தையுமே நம்ம மொபைல்ல குடுத்துடுறோம் அப்படிங்கிறனால. ஸோ சம்ப கீழ ஃபிட் பண்ணிட்டு பிளம்பிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இந்த பீன் அனிமல் ஓவர்ஃப்ளோ வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப நீங்க பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ தான். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இத கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உள்ள சாண்ட் எப்படி போட்டோம்? என்னென்ன மாரிலாம் பண்ணோம்? ஃபிஷஸ் எந்தெந்த மாரிலாம் விட்டோம்? என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம வந்து அப்டேட் பண்றோம். சரிங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட Instagram பேஜ்லயும் இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ நம்மளோட Instagram பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல வீடு புதுசா கட்டிட்டீங்க. அதுல இந்த மாரி ஒரு பக்காவான மெரைன் அக்வேரியம் வைக்கணும். ஒரு லோ மெயின்டனன்ஸ் அக்வேரியம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தாராளமா எங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி நம்ம உங்களுக்கு அக்வேரியம் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணி குடுத்துருவோம். கம்ப்ளீட்லி லோ மெயின்டனன்ஸ் அக்வேரியம். அதாவது 0 மெயின்டனன்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? மெயின்டனன்ஸ் இல்லாம எந்த ஒரு பொருளும் இருக்காது. கண்டிப்பா நீங்க மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும். ஆனா ரொம்ப, 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 ரொம்ப லோ மெயின்டனன்ஸ். இந்த தண்ணீ மாத்துறது, டேங்க் கழுவுறது இந்த மாரி வேலைகள்லாம் இருக்கவே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கிடும். வேஸ்ட்ட ஒரு இடத்துல கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கலெக்ஷன் கப் குடுத்துருப்போம். அந்த கலெக்ஷன் கப்ப மட்டும் எடுத்து நீங்க வாஷ் பண்ணிட்டு வச்சா போதும். 2வது தண்ணி எப்பப்பலாம் எவாப்பரேட் ஆகுதோ, அப்பப்பலாம் அந்த தண்ணிய வந்து ரீஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்குமே நம்ம ஏடிஓ வச்சு குடுத்துருவோம். ஆனா நீங்க அந்த ஏடிஓவும் ரீஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லோ மெயின்டனன்ஸ். 0 மெயின்டனன்ஸ் அப்டின்ற ஒண்ணு எந்த ஒரு விஷயத்திலுமே கிடையாது. எந்த பொருள் எடுத்தாலும் அத மெயின்டனன்ஸ் பண்ணி தான் ஆவணும். ஒரு பைக் வாங்குனா கூட அதுக்கு பெட்ரோல் போட்டீங்கன்னா, ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணி செஞ்சு வச்சா தான் அது ஓடவே செய்யும். ஓகே. நம்ம இப்ப இந்த பீன் அனிமல் ஓவர்ஃப்ளோக்கு வருவோம். சிஸ்டம்க்கு வருவோம். ஏன் இந்த டேங்க்குக்கு பர்ட்டிகுலரா பீன் அனிமல் ஓவர்ஃப்ளோ போட்டோம்? ஏன்னா இது ஹைட் அதிகம். தண்ணியோட ஃப்ளோவும் அதிகம். ஏன்னா, அதிக லிட்டர் அதிகங்கிறனால எனக்கு ஃப்ளோ அதிகமா இருக்கணும். ஸோ ஃப்ளோ அதிகமா இருக்கும்போது எனக்கு வந்து அதுக்கான சர்க்குலேஷன் அதிகமா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கிளையன்ட்டோட ரெக்யர்மென்ட்டே. ஆனா, இன்கேஸ் இடையில கரண்ட் கட் ஆனாலோ, எதுவும் பிளாக்கேஜ் இருந்தாலோ எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது. தண்ணி வெளியில கீழ போக்கூடாது அப்படின்றது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த பீன் அனிமல் ஓவர்ஃப்ளோ போட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து பிளாக் ஆச்சு, தண்ணி மேல ஏறுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது சைஃபன் ஆகி தண்ணி ஃபுல்லா கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். இன்கேஸ் அதுவுமே லாக் ஆயிருச்சு அப்டின்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற ஓவர்ஃப்ளோ எக்ஸ்டர்னல் ஓவர்ஃப்ளோ மூலியமா ஓவர்ஃப்ளோ வர ஆரம்பிச்சுரும். இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கீழ இருக்க சம்பும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகாது. மேல இருக்கிற மேல இருக்கிற சம்புமே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி வடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான ஒரு ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ மறக்காம நம்ம சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அக்வேரியம் வேணும். ஒரு பக்காவான ஒரு மெரைன் அக்வேரியம் இல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் அக்வேரியம் லோ மெயின்டனன்ஸ்ல வேணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, நம்மள தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்ல எங்க இருந்தாலும் நம்ம வந்து வச்சு குடுத்துரலாம் நம்ம.